ஹலோ. ஹலோ தம்பி, எங்க இருக்க? வீட்டிலண்ணா. என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னானுங்க பசங்க. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. பிரச்சனை இல்லாம அப்படி எப்படி சொல்றானுங்க? என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ஏதோ சொல்லு. இல்லைண்ணா, நான் நம்ம ஏரியாவில் வந்து நோட்டீஸ் கொடுத்தேண்ணா. சரி. பிஜேபிக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு டிவி கேட்க போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே. என்னண்ணா? பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க முழுக்க திமுக தான் இப்ப நம்ம டார்கெட். அண்ணா திமுக சரிண்ணா. தானே அடிக்கணும். அண்ணா ஓகேண்ணா, நாங்கள் திமுக எதிர்த்து பேசின்னு தானே இருக்கோம். பேசிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம திருவண்ணாமலையில் வந்து ஏடிஎம்கேட நிற்கல, பிஜேபி தானே நிற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்கள் புதுசாக வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடித்து பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தேன்னா அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்தே. இல்ல இல்ல, இப்போ வந்து தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். சரியா? இப்போதைக்கு நம்ம பிஜேபி தொடக்கூடாது. பிஜேபி நமக்கு இப்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு டார்கெட் டிஎம்கே. டிஎம்கே தான் நம்ம டார்கெட். டிஎம்கே தான் அடிக்கணும். அதுதான் நம்ம தலைமையில இருந்து சொல்லிடுற வேலை. நம்ம தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். அதான் நானா டிஎம்கேக்கு நான் நிறைய பண்ணிட்டேன், பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எங்க ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், பிஜேபிக்கு தான் அதிகமா ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறனால எங்களுக்கு போடுங்கன்னு நான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தேன்னா. இல்ல இல்ல தம்பி, சில விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் மேல இருக்க விஷயம். அதுதான் சொல்றேன், காரணம் இல்லாம தலைமையில இருந்து சொல்ல மாட்டாங்கல்ல. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான் டார்கெட். நம்ம தளபதியை முதலமைச்சராக ஆக்குறது வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அகென்ஸ்ட். வேற எதுவுமே நம்மளுக்கு இப்போ கவனமே இருக்கக்கூடாது. ஆனா தொகுதி பார்க்கணும் இல்லண்ணா, நம்மதுல வந்து இவங்க தானே, பிஜேபி தானே அதிகமா இருக்காங்க. நாளைக்கு வந்து தலைமை என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளை பின்னா அவங்க ஹெல்ப் நம்ம ஏதோ தேவைப்படுன்னு ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து உனக்கு டீப்பாலாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். சரியா? பிரச்சனை பண்ணாதடா. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இன்னும் 10 நாள் கூட கிடையாது, ஒரு வாரம் தான் இருக்குது டைம். இன்னும் நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்கு. நீ இந்த நேரத்தில் போய் பிரச்சனை பண்ணி உட்காந்து பிரச்சனை பண்ற நேரமா இது? அவன் ஆப்போசிட்ல டிஎம்கே காரன் வந்து எப்படி தீயா வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் பிரச்சனை எல்லாம் எதுவுமே பண்ணல. நான் நமக்கு தானே ஓட்டு கேட்டேன். அவங்களுக்கு போற நேரம் சண்டைனா என்ன மேல கை வச்சானுங்களா? அடிக்க வந்தாங்க, நான் தடுத்துட்டாங்கண்ணா. கூட அவன் தெரியாம பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் பேசுறேன், நம்ம பசங்கிட்ட பேசுறேன். நீ சொல்றதை மட்டும் செய்யு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நமக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே 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 தான். ஏன் நம்ம எல்லாத்துக்குமே டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம டார்கெட் டிஎம்கே தான். ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து நம்ம காலி பண்றத நம்ம ஒரே குறிக்கோளா இருக்கணும். பிஜேபிலாம் பிரச்சனை இல்லை. பிஜேபிலாம் வந்து அவங்க மேலிடத்துல பார்த்துப்பாங்க. சரியா? சரிண்ணா. தளபதியே நீ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி பேச்செல்லாம் குறைச்சாரு பாத்துல. இப்ப அவங்கள பத்தி பேசுறதுலாம் இல்லையா? கொள்கை எதிரின்னு சொன்னாருன்னு தானே பண்ணணும். ஆமாண்டா, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குடா. அதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்ல முடியாதுடா. வா, நீ சாயங்காலம் பிரச்சனை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆபீஸ்க்கு வா, நேர்ல பேசலாம். நேர்ல சொல்றேன் நானு. பேசி சமாதானம் ஆயிட்டு பசங்கிட்ட பேசுறேன். இப்போ வருவானுங்க. பேசி நான் சத்தம் போட்டேன். நானு சண்டை எல்லாம் போட்டா எதுக்கு சண்டை போறேன்? நம்ம பையன் அவன் நமக்காக வேலை பார்க்கறான். எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறேன்? பேசிட்டு அவனுங்கள வருவானுங்க. அவனுக்கு கால் பண்ணுவானுங்க. அவனு கூட போய் பிரச்சாரம் பண்ணு. வேலை பார்த்துட்டு சாயங்காலமா வா, ஆபீஸ்க்கு வா. ஆபீஸ் வந்து நேர்ல பேசிக்கலாம். சரியா? சரிண்ணா. இது பண்ணா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கணும்டா. விளையாட்டு இல்லை இது. சரிண்ணா. சரியா? பாரு, பார்த்துட்டு ஃபோன் பண்ணு சாயங்காலமா. சரிண்ணா. சரிண்ணா. ஓகே.